அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இங்கே நிறைய விஷயங்கள், ஒரு வர்த்தகர் அப்படிங்கும்போது நிறையா விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு தேடலிலே இருப்பார்கள். அவர்களுக்கு லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கையிலேயே எடுக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு பிறந்த குழந்தை என்ன எடை இருக்க வேண்டும், ஒரு 10 வயதை அடைந்தால் என்ன எடை இருக்க வேண்டும் குறைந்தபட்சம், 20 வயது அடையும் போது என்ன எடை இருக்க வேண்டும், அதுபோல் ஒவ்வொரு வயதுக்கும் ஒரு எடையை சராசரியாக வைத்து அது சராசரி அளவை விட குறைந்து இருந்தால் அதற்கு ஒரு பிரச்சனை, சரியாக இருந்தால் அது சரி, சராசரி அளவை விட அதிகமாக இருந்தால் அதற்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒரு மருத்துவர் அடிப்படையிலேயே இது நடக்கும். அதுபோல் பங்கு சந்தைக்கு நம்ம அந்த லாஜிக் அடிப்படையை நம்ம விட்டுறோம். காரணம் என்னென்னா, வரைபடம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை அனைவரும் ஒரு மதுவுக்கு எப்படி அடிமையானமோ அதுபோல் வரைபடத்துக்கு ஒரு அடிமை ஆகிவிட்டோம். வரைபடம் என்பது என்னென்ன நிகழ்வு நடந்ததுன்னு நம்மளுக்கு எளிமையாக எடுத்து காட்டுவது மட்டுமே வரைபடம். ஆனால் அந்த வரைபடத்தில் நமக்கு எப்படியெல்லாம் லாஜிக் இருக்குது அப்படிங்கிற விஷயம் உள்ள தெரியாது. அதில் இருக்கிற சில பேட்டர்ன்ஸை நம்ம வைத்து கொண்டு நம்ம இது பண்ணுறோம். அதுவும் ஒரு லாஜிக் தான், அது இல்லைன்ட்டு சொல்லலை. ஆனால் அது மட்டுமே கிடையாது. நிறைய நியூஸ் பேஸ்டு பார்த்துட்டு வர்த்தகர்கள் பார்த்திங்கன்னா, ஒரு அனுபவம் வாய்ந்தவர் பார்த்திங்கன்னா பெரிதாக அழட்டிக்கவே மாட்டாங்க. என்னென்ன விஷயம் செய்யணுமோ அதை செய்வாங்க. அவர்களுக்கு தவறுன்னு பட்டால் அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த புதியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பங்கு சந்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது நடந்துடுமா, இது நடந்துடுமா, நாட்டு நடப்பு, வெளிநாட்டில் என்ன நடக்குது, அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணாங்கன்ட்டு நம்ம அடுத்தவங்களையே சார்ந்திருப்போம். ஆனால் நம்மளுக்கு தெரியாது. இந்த லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லாஜிக்கை மிஸ் அவுட் பண்ணிடுறாங்க. மிஸ் அவுட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தால் அப்சர்வேஷன் கிடையாது. சந்தையை பார்க்க மாட்டார்கள். சந்தையில் என்ன நடக்குதுன்னே பண்ண மாட்டாங்க. பண்ணின தப்பையே திருப்பி பண்ணுவாங்க. சும்மா பார்த்தீங்கன்னா 2 நாள் மார்க்கெட் ஏறிட்டுருக்கோம். உடனே ஒருவர் சொல்லுவார், நாளைக்கு மத்தியானம் இறங்கிருங்க அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க. பார்த்தா அடுத்த நாள் இறங்கிடும். எப்படிங்க சொன்னீங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தில் கேட்டால், சும்மா தொடர்ந்து ஏறுவானுங்களா, ஏறணுமா ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணித்தானே ஆவான் அப்படின்ட்டு சர்வசாதாரணம் சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு மதிப்பு இருக்காது. அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு என்ன ஆகாதுன்னா மதிப்பு இருக்காது. அது பெருசாக யாருக்கு தெரியாது. அப்போ 2 நாள் ஏறுனா 3ஆம் நாள் சந்தை ஏறவும் செய்யலாம், ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ஏறவும் செய்யலாம். ஆனால் அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் வந்தால் அதற்கு உண்டான மதிப்பு அதிகம். அப்போ ரிவர்ஸ் ட்ரேட் அப்படின்னு பண்ணுவாங்க சிலர். அந்த இடத்துல பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா, லாஜிக்காக ஒரு அவர்களுக்கு உண்டான லாபம் அதிகமாக இருக்கும், ரிஸ்க் கம்மியாக இருக்கும். இது சும்மா போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இது நம்மளுக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், 3ஆவது நாள் அந்த உச்சாணி கொம்பில் போய் தான் நம்ம வாங்குவோம், ஹையில் போய் நம்ம வாங்குவோம். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், இறங்கிட்டு இருக்கோம், நம்ம இறங்கினா லாஸ் புக் பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம், ஆப்ஷனை பொறுத்தவரை பை பண்ணிட்டானா எனக்கு ப்ராஃபிட் வரணும், இல்லையா ஜீரோவாக மாறணும். அதுதான் புதியவர்களுக்கு, அனுபவம் இல்லாதவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்று. வாங்கிட்டு அதுவே நடக்கும், அதை தவிர்த்துட்டா ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடுவாங்க. அதனால தான் நிறைய பேர் இது சிம்பிள் லாஜிக்காக நம்ம சொன்னதான். ஒரு வாரத்தோட ரேஞ்ச் உங்களுக்குன்னு ஒரு தனி சிம்பிள், அதாவது ஸ்ட்ராட்டஜி மேட் சிம்பிள், நம்மளுக்கு உண்டான எளிதாக ஒரு வர்த்தக அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். அதனால தான் வீக்லி ரேஞ்ச் அடிப்படையில் சந்தையோட அனலைஸ் பண்ணி சந்தையோட ரேஞ்ச் 18,470 அடையலாம் அப்படின்னு காலையிலேயே வீடியோவில் கொடுத்துருந்தோம். ஆனால் அதை பார்த்துட்டும் பார்க்காத போறையே அதற்குண்டான மதிப்பு கொடுக்க மாட்டோம். ஒரு ஃபீட்பேக்குன்னு கேட்டால் குட் மார்னிங், வணக்கம், நலமுடன் இருங்கள், அந்த மாதிரியே தான் மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் மதிப்பு இருக்கானா, கண்டிப்பாக மதிப்பு. நாங்கள் உங்களை மதிக்கிறோம். ஆனால் அந்த மெசேஜ் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு
நன்மை இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நன்மை என்பது எப்பன்னா, நம்ம அந்த வீடியோவில் பார்த்துட்டு என்ன கற்றுக்கிட்டோம், இந்த பாயிண்ட் சொன்னீங்க, நான் இந்த பாயிண்ட்டை பார்த்தேன், இதற்கு இந்த மாதிரி நடந்தது, அப்போ இந்த மாதிரி எப்போதெல்லாம் நடக்குது, இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு பதிவுகள் வரும்போது நீங்கள் பார்த்த கண்ணோட்டம் மற்றவர்கள் பார்க்காம இருப்பாங்க. அது அவங்களுக்கு உதவும். நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் உதவியாக இருக்கணும். அப்போது தான் அது சிறப்பாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பதிவுகள் பார்த்தா ஃபீட்பேக் கமெண்டில் கொடுங்க அப்படின்னு கொடுத்தா அனைவரும் வணக்கம் வணக்கம் வணக்கம். கண்டிப்பாக அதற்கு நான் தலை வணங்கி சொல்கிறேன். மற்றவங்க சும்மா இருக்கும்போது அதையே நீங்கள் மேற்கொண்டீங்க, வணக்கமாவது கொடுத்து எனக்கு ஒரு மதிப்பு கொடுத்தீங்க அப்படிங்கிறக்கு நான் தலை வணங்குகிறேன். ஆனால் அது உங்களை மேம்படுத்தாது அப்படிங்கிற ஒரு விரத்தியில் தான் நம்ம இந்த பதிவு கொடுக்குறோம். உங்களை நீங்கள் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் குறிப்புகள் வரைய வேண்டும். ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா குறிப்புகள் வரையணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்ப்போம். 18,178 இது லோ. அதுதான் நம்மளுக்கு இந்த குறைந்தபட்ச லோவாக இருந்தது. அப்போ ப்ளஸ் 300. அப்போ என்ன ஆகும்? 18,478 அப்படிங்கிறது லாஜிக் லெவல். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்தோம். அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இது ஒர்க் அவுட் ஆனதுக்கு இன்னும் அதிக ஒரு படி காரணம் என்ன அப்படின்னா, ஓப்பன் 18,201, நம்மளுக்கு நேற்றைய லோ 18,202. அப்போ அந்த லோ வச்சுட்டு அவங்க இந்த இடத்துல க்ளோஸ் ஆனது ஒரு சிறப்பு வாய்ந்த க்ளோஸ். அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல பிரேக் அவுட் இந்த ஹைக்கு மேலேயும் ரீசன்ட் ஹை அதற்கு மேலேயும் இருந்தங்காட்டி தான் நம்ம மார்க்கெட்டிங்கே போச்சு. ஆனாலும் ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது பெரிதான ஒரு ஷார்ட் கவரிங் அப்படின்னு சொல்ல முடியாது. அதற்கு காரணமும் உள்ளே இருக்குது, பார்க்கலாம். இதுதான் லாஜிக். சிம்பிளாக நீங்கள் தெரியுங்க. இது வாரத்தோட ரேஞ்ச் தெரிஞ்சு இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது தான். அடுத்தது ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் ஓரளவுக்கு நம்மளுக்கு அதிகமாகவே இருக்கிறது. இப்போ 18,500 கால், 18,400 புட், 18,400 புட், 18,300 புட் கொடுத்துருக்காங்க. அதாவது மார்க்கெட் வைடு ஸ்ட்ராங்கல் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. 18,300க்கும் 18,500க்கும் இதனோட ஆவரேஜ் 18,400. அப்போ 18,400 ஸ்ட்ராடல் இருக்கிறனால இந்த ரெண்டு மதிப்புக்கு ஓட்டினா 200 பாயிண்ட்ஸ் வரும். அப்போது நம்மளுக்கு மார்க்கெட் 18,200லேருந்து 18,600க்குள்ளே இருக்க வாய்ப்பு. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, மார்க்கெட் மேலே போகிறத தடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஓடிஎம் புட் ஆப்ஷனில் டைம் வேல்யூ இருக்கிறது. இந்த ஓடிஎம் புட் ஆப்ஷனில் டைம் வேல்யூ இருக்கிறதுனால ஒரு ட்ரெண்டிங் அப் ட்ரெண்டில் இப்போ மார்க்கெட் பிரேக் அவுட்டே நல்ல க்ளோசிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த க்ளோசிங்கை மிகப்பெரிய ட்ரெண்டிங்காக கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு 80% இல்லை, நோ அப்படின்னு தான் சொல்லலாம். காரணம் புட் சைடு டைம் வேல்யூ இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி 20% என்ன வேணாலும் நடக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் தான் நம்ம பார்க்கணும். அது எப்படி அப்படின்னு பார்த்துட்டோம்னா, 18,500 கால் பார்த்தீங்கன்னா 87 ரூபா 86 ரூபா இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சேமாக இருக்குது. அப்போ டைம் வேல்யூ சமமாக இருக்கிறது, ஏற்ற இறக்கம் சமம். ஓகே. ஆனால் நம்மளுக்கு 18,650 அப்படிங்கிறதும் நம்மளுக்கு இந்த பக்கம் அப்சைடு, இந்த பக்கம் இருக்கிற ஓடிஎம்ஸ், இந்த பக்கம் இருக்கிற ஓடிஎம்ஸை இதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா டைம் வேல்யூ புட் சைடு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி புட் சைடு அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கோட ஏற்றம் இங்கே இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் குறைவு அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். குறுகியலை சந்தையோட குறுகியலைனா 18,414 டு 18,587, வைட் ரேஞ்ச் 18,327 டு 18,673 ஆக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் 18,552, 18,587, 18,643. சப்போர்ட் லெவல் 18,459, 18,414, 18,350 ஆக இருக்கும். பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படிங்கிறது 43,935. இதில் குறைந்த அளவு ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துட்டா 43,390. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை மினிமம் ரேஞ்ச் 1000 புள்ளிகள் அப்படிங்கிறது. அப்போ இதோட 1000 புள்ளிகளை நம்ம ஆட் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு 44,390 வரணும். ஆனால் நம்மளுக்கு மார்க்கெட்டோட ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 44,095 தான். அப்போ 300 புள்ளிகள் ஒரு ஷார்ட்டேஜாக நம்மளுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். காரணம் முரண்பாடு, நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் ஒரு முரண்பாடு இருந்ததும் ஒரு காரணமாக அமைந்தது. ப்ரீமியம் பார்த்தா நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது ப்ரீமியம் இதில் குறைவாக இருந்தது.
இதில் ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தா 44,000 கால், 43,700 கால், 43,800 கால், 43,700 புட், 43,500 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ 43,700 அப்படிங்கிறது ஒரு மையமாக இருக்கிறது. இதனுடைய 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 600 புள்ளிகள் வரும். அப்போ 43,700 இருந்து 600 புள்ளிகள் அப்படின்னா 44,300ம் இந்த பக்கம் 43,100ம் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு. இதுலேயும் இம்ப்ளைடு வாலிட்டி வந்து குறைவாக இருக்குது. இது வந்து மார்க்கெட்டில் நியூஸ் பேஸ்டும் வேல்யூம் குறைவாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுலேயும் நீங்கள் டைம் வேல்யூ வந்து புட் சைடு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 44,000 கால் புட் வந்துட்டு விலை சமமாக இருக்கிறது. இதுவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து 44,500 பார்த்தீங்கன்னா 79 ரூபாயும், 43,500 பார்த்தீங்கன்னா 104 ரூபா. அப்போ டைம் வேல்யூ இந்த இடத்துல வந்துட்டு புட் சைடு அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் வரைபடத்தில் உங்களுக்கு தெரியாது, இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அப்போ இதோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா குறிகளை 43,738 டு 44,269, வைட் ரேஞ்ச் 43,469 டு 44,531. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 44,113, 44,269, 44,579. சப்போர்ட் லெவல் 43,930, 43,738, 43,396 இருக்கும். இதோட கட்டண பயிற்சி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மே 27ஆம் தேதி இருக்குது. ஆன்லைன் வகுப்பாக இருக்கும். விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்து அதனை பற்றி தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.